நான் உன் முன்பாக போய் உனக்கு விரோதமாய் இருக்கிற தடைகளை உடைத்து நான் ஜெயத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சபைக்கு விரோதமாக பிசாசானவன் பல வாசல்களை பூட்டு வைத்திருக்கலாம், பல காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன்னுடைய வலது கையை பிடித்து நான் முன்னே கடந்து சென்று சத்ருவின் கோட்டைகளை உடைப்பேன். ஹல்லேலூயா. கோரேசுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை பாருங்க, வல்லமையான ஒரு வார்த்தை. உன்னுடைய கைகளை நான் பிடித்து நடத்தி செல்லுவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், மனுஷன் கையை பிடிச்சா கையை விட்டுடுவான். ஆண்டவர் கையை பிடிச்சார்னா நான் சொல்லுகிறேன், அந்த கை ஜெயமான ஒரு கைகள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் அந்த தடைகளை உடைப்பேன். அந்த வசனம் பாருங்க, கோணலான வழிகளை செவையாக்குவேன். இன்னைக்கு உங்க முன்பாக அநேக காரியங்கள் கோணலான வழிகளா இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், வழி இல்லையே, நான் என்னதான் செய்ய முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, வழி இல்லாத இடத்துல வழிகளை உண்டாக்குவேன். It's a God of impossibilities. Church, இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், நீங்க எடுத்திருக்கிற அந்த பிரயாசம் கர்த்தர் ஜெயமாய் மாற்ற போகிறார். I want to challenge you. The 21 days fasting prayer முடியும் போது நான் சொல்லுகிறேன், உங்க முன்பாக இருந்த மலை போல பிரச்சனையை கர்த்தர் பனி போல நீக்க என் தேவன் சர்வ வல்லவராய் இருக்கிறார்.